பண்ணையார் ஒருவர் தன் பண்ணையில் விளைந்த வாழை மரத்திலிருந்து 100 பழங்கள் உள்ள பெரிய வாழைத்தாற்றை அறுத்தார். தன் வேலைக்காரனை அழைத்து இந்த வாழைத்தாற்றை கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருமாறு கூறினார். வேலைக்காரனும் அவ்வாறே செய்தான். அன்றிரவு பண்ணையாரின் கனவில் தோன்றிய இறைவன், நீ அனுப்பிய ஒரு வாழைப்பழம் கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி என்றார். திடுக்கிட்ட பண்ணையார், இறைவா, நான் 100 பழங்களை அல்லவா அனுப்பினேன் என்றார். இறைவன், எமக்கு வந்த ஒரு பழத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் என்றார். விடிந்ததும் பண்ணையார் வேலைக்காரனை அழைத்து, நான் கொடுத்த வாழைப்பழங்களை முழுமையாக கோவிலில் கொண்டு சேர்த்தாயா என்றார். அவனும் ஆம் என்றான். பண்ணையாருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் வேலைக்காரனை வேகமாக அறைந்தார். உண்மையை சொல், இல்லையென்றால் அடித்தே கொன்று விடுவேன் என்றார். அவனும் உண்மையை சொல்லிவிடுகின்றேன். வழியில் ஒருவன் பசியாய் இருக்கிறது என்றான். நான் பரிதாபப்பட்டு அவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்தேன். மீதமுள்ள எல்லா பழத்தையும் கோவிலுக்கு கொடுத்து விட்டேன் என்றான். பண்ணையாருக்கு புரிந்துவிட்டது. கோவிலுக்கு கொடுத்த 99 பழத்தை விட அந்த ஏழைக்கு கொடுத்த ஒரு பழமே இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. பசியோடு இருப்பவனின் பசியை தீர்க்காமல் கோவிலுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இறைவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. இந்த நிதர்சனத்தை பண்ணையார் புரிந்து கண்டார்.